அரவிந்த் கெஜ்ரிவாலின் சவாலும் அமித்ஷாவின் பதிலும் வாரிசு அரசியலுக்கு அச்சாரமிடுவது எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய முதல் செய்தியாளர் கூட்டத்தில் பிரதமர் மோடியை ஒரு நாடு ஒரே தலைவர் என்பதை விரும்பக்கூடிய ஒருவர் அப்படின்னு விமர்சனம் பண்ணார். நான் பாஜக கிட்ட கேட்குறேன், அவங்க பிரதமர் யார்? அவங்களுடைய பிரதமர் யார்? அடுத்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி மோடிஜிக்கு 75 வயதாகுது. அவரே 2014 75 வயதுடையவர்கள் ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னு விதியை உருவாக்கினார். அவர் அடுத்த ஆண்டு ஓய்வு பெறுவார். அமித்ஷாவை பிரதமராக்க வாக்கு கேட்கிறார். மோடிஜியினுடைய உத்தரவாதத்தை அமித்ஷா நிறைவேற்றுவாரா அப்படின்னு கடுமையாக பிரதமர் மோடியை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதுக்கு பதிலளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி 75 அடிக்கும்போது, அதாவது 75 வயது நெருங்கும்போது, 75 வயது ஆகும்போது ஒதுங்கி விடுவார் அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் மிகவும் தவறாக நினைக்கிறார் அப்படின்னு செய்தியாளர்கள்கிட்ட சொன்னார். அரவிந்த் கெஜ்ரிவால் கம்பெனி மற்றும் இந்திய கூட்டமைப்பு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜகவுடைய கட்சி விதிகளை 75 ஆண்டு காலம்தான் பதவி வகிக்க வரம்பு எதுவும் குறிப்பிடப்படலை அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார். பிரதமர் மோடி இந்த பதவி காலத்தை மட்டுமே முடிக்கப் போகிறார். மேலும் பிரதமர் மோடி தொடர்ந்து வழிநடத்துவார். எதிர்காலத்தில் பாஜகவில் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அவர் கைது பண்ணது தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி மன்றாடினார். ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஏஜென்சிகள் மூலம் சரணடைய வேண்டும். அதாவது இடைக்கால ஜாமீனில் ஒரு பகுதியாக கெஜ்ரிவால் தனது அலுவலகத்திற்கு செல்லவோ, அதிகாரப்பூர்வ ஆவணங்களை கையெழுத்து போடவோ அல்லது டெல்லி தலைமைச் செயலகத்துக்கு செல்லவோ முடியாது. கையெழுத்து இட வேண்டிய அவசர ஆவணங்களுக்கு அவர் லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட அனுமதி பெறணும் அப்படின்னு அமித்ஷா பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தார். கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதும் ஜாமீன் தரப்பட்டதும் குறித்து அமித்ஷா இப்போது பேச வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், இது நீதிமன்ற விவகாரத்துக்கு உட்பட்டதாக இப்போ இருக்கு. வேணும்னா ஊழல் புகார்கள் குறித்து பிரச்சாரம் செய்யலாம். ஆனால் உள்துறை அமைச்சராக இருப்பவர் வழக்கின் போக்குகள் குறித்து பேசுவது சரி கிடையாது. இதை கூட புரிஞ்சு கொள்ளாத ஒருத்தர் உள்துறை அமைச்சராக பதவி வகிப்பது என்பது கேலிக்கூத்தாகவே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் பாஜக ஜெயிச்சால் இந்த முறையும் மோடி தான் பிரதமராக பதவியில் நீடிப்பார் அப்படின்னு, அதுக்கு பிறகு கட்சிக்கு அவர் வழிகாட்டுவார் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முதல்ல பாஜக வெற்றி பெறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒதுங்கிடலாம். ஆனால் இந்த வயது வரம்பு பிரச்சனை அப்படிங்கிறத அவ்வளோ எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது. ஒரு நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியோ பொருளாதார வளர்ச்சியோ ஒரு தனிநபரை சார்ந்ததோ அல்லது ஒரு கட்சி சார்ந்ததோ கட்டமைத்து விட முடியாது அப்படிங்கிறதான் உலக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய அனுபவம். இது பாஜகவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். எப்போவுமே நாட்டில் புது புது திட்டங்களும் புதிய சிந்தனை ஓட்டங்களும் வர வேண்டுமே. ஆனால் யாரொருவரும் 2 முறைக்கு மேல் பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ அல்லது MP MLAக்களாகவோ குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைமை பதவியை வகிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறாங்க ஜனநாயக ஆர்வலர்களும் மக்கள் அரசியலுக்கான நிபுணர்களும். அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் இத்தகைய நடைமுறை தான் இருக்கு. இந்தியாவின் பொது வாழ்க்கையில் வருகிறவர்கள் எத்தனை முறை பதவி கிடைத்தாலும் விடாமல் அட்டை போல ஒட்டிக்கிட்டு தொடர்ந்து அதிகாரம் செலுத்தவே நினைக்கிறாங்க. இதை பயன்படுத்தி தான் வாரிசு அரசியலும் உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளை வகிப்பவர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட வேண்டியது அவசியம்தான்.